ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மாவட்டவரன் சந்தையிலேருந்து சரியாக ஒரு 750 மீட்டர் தூரத்தில் கீரிமலை பக்கமாக போய்க்க ரோட்லேருந்து ரெண்டாவது காணி. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது காணி. இது ஒரு 10 பிறப்பு காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்குது. அந்த காணி சம்மந்தமாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மாவட்டம் சந்தை சரியாக ஒரு 750 மீட்டர் தூரத்தில் இருக்குது. கீரிமலை ரோட்லேருந்து 50 மீட்டர். இது ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது காணி. இது இந்த காணியை பார்த்திங்கன்னா மொத்தம் இதில் 20 பிறப்பு. இதில் முன்னுக்கு இருக்கிற இந்த 10 பிறப்பு தான் கொடுக்க போயிடும். ரோட்டுக்கு முகப்பை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதில் ஒரு 180 அடிக்கு மேலே நடக்குது. நீங்கள் வடிவாக வந்து ரெண்டாக பிரித்து 5 பிறப்பாகவும் பிரித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போத்த சிச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா நீங்கள் 10 பிறப்பு எடுக்கிறது கஷ்டமான ஆக்கள் வடிவாக 5 பிறப்பு எடுக்கலாம். விலையிலும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் விலை சொல்லினோம். இந்த காணி வாங்குறாக்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது மாவட்டம் சந்தி, அதாவது கேகே ஸ்டோர்லேருந்து சரியாக இது 750 மீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸ்டோர்லேருந்து இது ஒரு 750 மீட்டர் தூரத்தில் இருக்கிறதையும் தாண்டி இந்த ரோட் மூலமாக தான் மாவட்டம் சந்தி கடந்து தான் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கீரிமலை சிவங்கோயில், ஜம்புகோலப்பட்டினம், கரனர் கோவலம் பீச், அதே மாதிரி கேகேஎஸ் பீச், ஏர்போர்ட், காபர் மற்ற தொண்டமனார் சன்னதி கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லி சொன்னால் கூட இந்த ரோட் யூஸ் பண்ணி தான் கூடுதலான ஆட்கள் இப்போ போய் வரினோம். இந்த லேண்ட் வந்து கூடுதலாக பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்தலங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான இடமாக இந்த காணி இருக்கிறதால நீங்கள் ஒரு ஹோட்டலோ இல்லைன்னா விடுதியை அமைச்சு வந்து இங்கே கொடுக்குறதுக்கு வந்து இந்த லேண்ட் ஒரு ஏதுவான லேண்டாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு காணிக்கு கிட்டத்தட்ட முகப்பு வந்து ஒரு 90 அடிக்கு கிட்டவா இந்த காணிக்கு முகப்பு வேறு, பின்னுக்கு 5 பிறப்பு காணி வடிவாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கிணறும் வந்து 2 காணிக்கும் பொதுவான ஒரு அமைவிடத்துலாம் இருக்குது. 2 காணிக்குமே வந்து கிணறு வந்து பங்காக வரும். நான் வந்து இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதில் வந்து 10 பிறப்பு காணி. இந்த 10 பிறப்புக்கு உரிமையால் சொல்கிற விலையை பார்த்தீங்கன்னா பிறப்பு வந்து 15 லட்சம். நீங்கள் வந்து ஃபுல்லாகவும் பெற்றுக்கொள்ளலாம், இல்லைன்னா 5 பிறப்பாகவும் பெற்றுக்கொள்ளலாம். விலை வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த காணி சம்பந்தமான மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிங்கன்னா டிஸ்பிளே இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த காணி சம்பந்தமான மேலதிக தகவலை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.